Students, T.S. Reddy bookல exercise 25, okay, chapter 15ல admission of your partner. சரி, இப்போ கொஸ்டின் மேலே காப்பி பண்ணியிருக்கேன். நிர்மல், ஜெயந்த் அண்ட் ஸ்டாலின் ஆர் பார்ட்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ 2:3:3, ஓகே. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் இருக்குது. தென் சம் ரிவால்யூவேஷன். ஏன்னா ராஜா உள்ளே வராரு ஃபார் 1/4 ஷேர், ஓகேயா. சரி, இப்போ நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். ஃபஸ்ட்டு 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட், ஓகே. அடுத்தது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நான் ஆன்சர் போட்டிருந்தாலும் திரும்ப அழகாக நான் டைப் பண்ணுறேன், ஓகே. அடுத்தது பேலன்ஸ் ஷீட், ஓகேயா. சரி, இப்போ சரி, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? அசட்ஸில் ஓகே, நார்மல் கேஷ், பில்ஸ் ரிசீவபிள், டெட்டார்ஸ், ஸ்டாக், ஓகே. ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டம் எதுவும் இல்லை. அதே மாதிரி லைபிலிட்டிஸில் கிரெடிட்டார்ஸ், ஓவர் டிராஃப்ட், ஓகே, ஜென்ரல் ரிசர்வ். ஸோ இதை மாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓல்டு பார்ட்னர்ஸ், ஓகேயா. 32,000. ஸோ பை ஜென்ரல் ரிசர்வ் போட்டுவாங்க இன்ட்டு 32,000 இன்ட்டு 2/8 தான் இங்கே ரேஷியோ போட்டிருக்கேன். 2:3:3. ராஜாவுக்கு 1/4, ஓகேயா. அதே மாதிரி இவருக்கு 3/8, இவருக்கு 3/8, ஓகே. சரி, அடுத்தது அதுக்கப்புறம் நார்மல் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் 40, 54, 60,000, ஓகே. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ எதெல்லாம் நம்ம போட்டோமோ அதெல்லாம் வந்து ஒரு கலர் மார்க் பண்ணிடலாம், ஓகே. அப்போ நமக்கு ஒரு க்ரீன், ஓகே. இதுவும் க்ரீன், எஸ், போட்டாச்சு, ஓகே. தென் ராஜா டு பிரிங் 50,000 as capital, okay, first item. So by cash, by bank 50,000. இது க்ரீனில் போட்டுவாங்க. அப்போ கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேயா. கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதையும் க்ரீனில் போட்டுருவேன், ஓகே. ஆட் ராஜா கேபிட்டல், ஓகேயா. The firm's goodwill is valued at 80,000, ஓகே. இங்கே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் பணம் கொண்டு வராரா, ஓகே, இல்லை கொண்டு வந்துட்டு வித்ரா பண்ணிட்டாங்களா, எதுவுமே சொல்லலை. அப்படின்னா அவர் பணமே கொண்டு வரல. ஸோ we have to prepare the entry. ஸோ 80,000 firm goodwillனால் இவரோட ஷேர் 1/4 தான். அப்போ 20,000 தான் goodwill, ஓகேயா. அப்போ பை goodwill 20,000க்கு இன்ட்டு 20 இன்ட்டு 2/8, ஓகே. இவரது 3/8, இதுவும் 3/8, ஓகே. இப்போ க்ரீன் போட்டாச்சு. அப்போ ராஜா கூட டெபிட் பண்ணும் 20,000. ஸோ இதையும் க்ரீன், ஓகே. தட் மீன்ஸ் பேசிக்லி ராஜா ஹேஸ் டு பே மணி, ஓகே, அண்ட் த 3 பார்ட்னர்ஸ் வில் கெட் கிரெடிட் இந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஆனால் எதுவுமே கொடுக்கறதுனால ஓல்டு ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, ஓகேயா. அதுக்கப்புறம் value of stock to be reduced by 10%, okay. So stock 70,000, 10%. Stock 70,000, okay. But building to be appreciated by 15,000. Building 58,000 இருக்குது, அதில் 15%, okay. கெயின்னா கிரெடிட்டில் வரும், லாஸ்னா டெபிட்டில் வரும். A provision for bad debts 8,000 to be made, okay. இங்கே போட்டாச்சு. அடுத்தது there being a claim for damages against the firm, a liability to the extent of 2,000 should be created, okay. Basically ஒரு liability உள்ள கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ liability is a loss, okay, to liability for damages 2,000, okay. An item of 1,004 அது கடைசி adjustment. 1,004 included in trade creditors is not likely to be claimed, should be written off. அப்படின்னா it is a profit, okay. ஏன்னா நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பே பண்ண வேண்டாம்னா ப்ராஃபிட் 1,004, ஓகே. ஸோ இப்போ டெபிட் அதிகமாக இருக்குது, கிரெடிட் கம்மியாக இருக்குது. ஸோ 7,296 இஸ் அ ரிவால்யூஷன் லாஸ். ஸோ இந்த 3 பார்ட்னர்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ரேஷியோவில், ஓகேயா. ஓகே, இப்போ ரிவால்யூஷன் லாஸ் 1,824, 273, 273, ஓகே, போட்டாச்சு, ஓகேயா. தென் ஜென்ரல் ரிசர்வ், வா, வெரி குட் மேன், ஓகே. ஸோ the closing balance, okay. ஸோ இப்போ
க்ளோசிங் பேலன்ஸ் போட்டது ஆல் த பார்ட்னர்ஸ். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரேட் கிரெடிட்டார்ஸில் கிளைம் லெஸ்ஸாக இருக்குது, அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேங்க் ஓடியும் லைபிலிட்டியும் சரி, பேங்க் ஓட் ஆஃப் ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. லைபிலிட்டி ஃபார் டேமேஜஸ் இஸ் எ நியூ என்ட்ரி. ஓகேயா? ஓகே. அதுக்கப்புறம் கேஷ் போட்டாச்சு. பேலன்ஸ் ஷீட் இருக்கிறது 45,000 ப்ளஸ் ராஜா கேபிட்டல். பில்ஸ் ரிசீவபிள் நோ அட்ஜஸ்ட்மெண்ட். டெட்டார்ஸ் 8,000 rupees இங்கே இருக்குது. 8,000 ஃபார் டெட்டார்ஸ், ஸ்டாக் 7,000. ஓகேயா? ஸோ 8,000 போக பேலன்ஸ் வந்து 1,12,000. ஸ்டாக்குக்கு அதே மாதிரி 10%, 7,000 போக 63,000. ஃபர்னிச்சர் நோ அட்ஜஸ்ட்மெண்ட். பில்டிங் தெர் இஸ் ரிவேல்யூஷன் இன்க்ரீஸ், கரெக்ட்? அதாவது 15%. அப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் டோட்டல் பண்ணிங்கன்னா கரெக்டாக டேலியாகும். 349,700. ஓகே. ஸோ ஒரு சம் வந்ததுன்னா அழகாக சைடில் டிக் பண்ணிக்குவாங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை போடும்போதும். ஓகே. அதே மாதிரி எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே டபுள் என்ட்ரி கான்செப்டில் போடுங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து த ஃபர்ம்ஸ் குட்வில் தான். ஏன்னா எதுவுமே சொல்லாதனால we have to assume that the amount is still due by the new partner. Okay, yeah. Thank you.